வணக்கம் மக்களே, இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கடலக்கொட்டையை வச்சு கடலக்கொட்டை பருப்பி தான் செய்ய போகிறோம். கடல பருப்பி எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா சூப்பரா பாவு நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா பாருங்க, நல்லா வந்துருக்குது. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க ட்ரை பண்ணி கொடுங்க. மறக்காம தமிழ் பேச்சுலர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. கடலக்கொட்டையை கடலபருப்பி செய்கிறதுக்கு மிதமான சூட்டில் வறுக்கணும். இந்த மாதிரி அப்போ தான் மேலே இருக்கிற அந்த தொக்கெல்லாம் ரிமூவ் ஆகும். ரிமூவ் பண்ண அப்புறம் தான் நம்ம கடலபருப்பி செய்ய முடியும். அப்படியே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. மக்கள்ஸ், கடலக்கொட்டையை வறுத்துட்டோம். அடுத்த ப்ராசஸ் போகலாம் வாங்க. அடுத்ததாக கடலக்கொட்டை பருப்பிக்கு கடலை பருப்பிக்கு தேவையான பொருட்கள்லாம் முக்கியமான பொருள். அடுத்ததாக வெல்லம் தாங்க. வெல்லத்தை நசிக்கிறதுக்கலாம் வாங்க. மக்கள்ஸ், இங்கே பாருங்கள், வறுத்த கடலக்கொட்டையை இந்த மாதிரி அந்த மேலே இருக்கிற தொக்கெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுருணும். எடுத்து விட்ட அப்புறம் தான் நம்ம கடலை பருப்பி செய்ய முடியும். வாங்க அடுத்த ப்ராசஸ் போகலாம். மக்கள்ஸ், எடுத்துக்கிட்ட வெல்லத்தை இந்த மாதிரி பிதிராக எடுத்துக்கலாம், நசுக்கி எடுத்துக்கலாம். வாய் ரொம்ப குளருது. ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். அடுத்த ப்ராசஸ் போகலாம் வாங்க. இழுத்து பார்த்தா இவ்வளோ முடி. மக்கள்ஸ், நம்ம கார்த்தி தம்பி தான் வெள்ளத்தை நசுக்கிறாரு. அதுக்காக கார்த்திக் ஒரு ஹாய் கமெண்ட் அனுப்பிடுங்க. மக்கள்ஸ், அடுத்ததாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஏன் ஊற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெல்லம் பாருங்க இல்லைங்களா, அதுக்காக வெல்லம் பாகுக்காக தான். அடுத்ததாக வெள்ளத்தை பாகு மாதிரி பண்ணிக்கலாம் வாங்க. வெல்லம் கரைய ஆரம்பிச்சிச்சு மக்களே. அடுத்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் கடலக்கொட்டையை உள்ளே இறக்கிடலாம். பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது பாருங்கள். அந்த பபுள்ஸ் எல்லாம் வர செம்மையாக இருக்குது. இந்த பொடி புடிச்சுக்கா. இங்கே நல்லா போடுறோம். அடுத்ததாக பாகை வடிகட்டிக்கலாம் மக்கள். பயமாக கை மேலே இருக்கணும். போடுறோம். அது அந்த தண்ணி
மக்கள்ஸ் வடிகட்டின பாக திரும்பவும் ஊற்றிக்கலாம். வடிகட்டியே நக்கிடுவான் சரண். டேய் வெயிடா வடிகட்டி மண்ணுக்குண்டா அதில் வைக்காது. சரிதா, மண்ணு கொண்டு தான் வடிகட்டுறது. இதில் இந்த மக்கள்ஸ் முதல்ல ஏன் பாகு மாதிரி செஞ்சு வடிகட்டணும்னு பார்த்தீங்கன்னா, அதில் கல் மண்ணெல்லாம் இருக்கும்ல, சின்ன சின்ன கல் மண் அதெல்லாம் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நம்ம வடிகட்டிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் பதம் வரணும். அதுக்காக தான் நம்ம திரும்பவும் ஊற்றி பாக கிளறோம். நீங்கள் நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். காற்று வேறு பயங்கரமாக அடிக்குது மக்கள்ஸ். நம்ம அடுப்பில் செய்யறதுனால உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கஷ்டன்ட்டு. மக்கள்ஸ் இப்போது பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் தடவிக்கலாம். முதல்ல தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் சரி, கல்லெண்ணெய் இருந்தாலும் சரி, நெய் போட்டால் இன்னும் கொஞ்சம் வாசமாகவும் டேஸ்ட்டும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். நாம் பாகில் ஏலக்காய் சேர்த்துக்கலாம், ஏலக்காய் சேர்க்காமலும் பண்ணலாம். நாங்கள் ஏலக்காய் இன்றைக்கி சேர்க்கல. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் 1 or 2 சேர்த்துக்கலாம். ஏலக்காய் வந்து ஏன் சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேவருக்காகவும் அந்த டேஸ்ட்டுக்காகவும். A few moments later. மக்கள்ஸ் பாகு ரெடி ஆயிடுச்சு. கடலக்கொட்டையை கொட்டிக்கலாம் வாங்க. நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும் மக்கள்ஸ். வெல்லம் பாருங்கள் நல்லா சாக்லேட் கலரில் வந்துடுச்சு. என்னது இது ஏமலத்தா? சாக்லேட் இல்லை, கடலை பருப்பி. மக்கள்ஸ் அடுத்ததாக பாகில் கலந்த கடலக்கொட்டையை நம்ம பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இது கொஞ்சம் எண்ணெய் பண்ணுறோம் எங்கள் மேலேயா? இன்னும் கொஞ்சம் மெலிசா கட்டு. கௌசி அந்த பல்ப் எடுத்துனா சூரிய ரெடி வைங்கடா. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. மக்கள்ஸ் உங்களுக்கு ஒரு ஷேப்பாக வேணும்னா நீங்கள் சூரிய வச்சு தனித்தனியாக சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி ஓரளவுக்கு பாக்ஸ் மாதிரி செஞ்சு அதில் பீஸ் போட்டு வச்சுக்கலாம். மக்கள்ஸ் பார்த்தீங்களா, இந்த மாதிரி எதுக்கு வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆறுறதுக்காக தான்.
ஆறுன அப்புறம் சாப்பிட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். வெயிட் பண்ணுங்கள் மக்கள்ஸ். 12 seconds later. பில்சியா மச்சான் கால் கூட முட்டை அங்கே எடுத்து வை. அங்கே எடுத்து போய் வைடி உள்ள. நல்லா சூப்பரா பாவு நல்லா வெந்து வந்திருக்கு. இது அது இல்ல. நல்லா நீங்க ஸ்டார் மூவிஸ்ல இருந்து வரனால நான் உங்களுக்கு பேட்டி தரேன். நார்மலா நான் யாருக்கும் பேட்டி கொடுக்கறது இல்ல. நல்லா கிறிஸ்பியா இருக்கு பாருங்க. அது நல்லா வந்துருக்குது. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்கள ட்ரை பண்ணி கொடுங்க. மறக்காம தகடூர் பேச்சுலர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க.